ஏறி உட்கார்றோங்க, ஒரு நம்பிக்கை, டிரைவர் நல்லா ஓட்டுவாருன்னு நம்பிக்கை. கவர்மெண்ட் பஸ்ஸில் போனோம்னு சொன்னால் அங்கே நல்ல கண்டக்டர் டிரைவரை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க, அவர் கரெக்டாக ஓட்டுவார்னு அவரை நம்பி என்ன செய்கிறோம், பின்னாடி உட்காடுறோம். அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாருமே அவனை நம்பி தான் உட்காடுறாங்க. அப்போ பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு, அவனையும் அறியாமல் மனிதன் தானே அவனும் முட்டிருச்சுன்னு சொன்னால் அவன் மேலே இருக்கிற நம்பிக்கை பல பட்சா இல்லையா? அதே நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அந்த பஸ்ஸில் உட்கார்ந்தோம்னு சொன்னால் அந்த பஸ்ஸே சுக்குநூறாக போனாலும் சரிதான், உங்களுக்கு ஒன்றாகாது. அது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டோம், தவக்கல்து அலல்லாஹ், யா அல்லாஹ் நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், ஃபீ அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நான் போறேன். நம்ம வீட்டில இருந்து போகக்கூடிய பிள்ளைகளும் போனாலும் சரிதான், ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்க, போகக்கூடிய பிள்ளைங்களை பஸ்லையோ வேன்லையோ ஏற்றி விட்டு சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறேன், ஃபீ அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல நல்லபடியா போயிட்டு வா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையோட நிற்க கூடாதுங்க, உள்ளத்துல இருந்து வரணுங்க. நம்ம அல்லாஹ்வை நம்பி அனுப்பி இருக்கிறோம், நம்ம பிள்ளைக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம பிள்ளைக்கு வரணும். இந்த நம்பிக்கை அந்த பிள்ளைகளுடைய பாதுகாப்புல எந்த பாதுகாப்பு தெரியுமா? வாகனத்தில் போகும்போது மட்டும் ஏற்படக்கூடிய தொல்லைகளுக்குண்டான பாதுகாப்பு மாத்திரமல்ல, பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பாடங்களினுடைய பாதுகாப்பும் அமைந்திருக்குது. எத்தனையோ பாடங்கள் பிள்ளைகளை வடிகெடுக்கக்கூடிய பாடங்கள் நடத்தப்படுகின்றது. வாத்தியார்களின் மூலம் மட்டுமல்ல, கூட படிக்கும் பிள்ளைகளின் மூலமாகவும் எத்தனையோ பிள்ளைகள் கெட்டு போகின்றார்கள், கெட்ட பழக்கங்களை பழகிவிடுகின்றார்கள். அதிலிருந்தும் அந்த வார்த்தை தான் பாதுகாப்பு. நாம் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் யாராலும் கெட்டு போக கூடாது என்பதற்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து நாம் என்ன செய்யணும், அனுப்பணும். சும்மா பெயரளவுல ஃபீ அமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி என்ன செய்யறது இல்லை, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கொடுத்துட்டு நம்ம பிள்ளை பத்திரமா போயிட்டு வரணும்னு செய்யறது இல்லை, நிம்மதியா இருக்கிறது இல்லை. சிந்தனைகள் மாறுது, போற வழியில ஏதாவது ஆச்சுன்னா என்ன செய்யறது, வார வழியில ஏதாச்சும் ஆச்சுன்னு சொல்றது, டிரைவர்கிட்ட சொல்றோம், ஆயாமாட்ட சொல்றோம், படிக்கிற டீச்சர்கிட்ட சொல்றோம், ஆனால் அல்லாஹ்விடத்தில் சொல்ல மறந்து விடுகின்றோம். அதனால் இந்த பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போய்விட்டு எத்தனை கெட்ட பழக்கங்களை பழகிக்கொண்டு வருகின்றார்கள். இன்னைக்கு நீங்க மொபைலை வாங்கி கொடுக்கிறோம், மொபைல்னால தான் பிள்ளைங்க கெட்டு போகுதுன்னு தெரியுது. அந்த வாங்கி கொடுக்கும் பொழுது யா அல்லாஹ் உன்னுடைய நம்பிக்கை வைத்து, உண்மையில நம்பிக்கை வைத்து என்னுடைய பிள்ளைக்கு நான் இதை வாங்கி கொடுக்கிறேன், இதுல இருக்க எந்த கெட்ட விஷயங்களும் என்னுடைய பிள்ளையை கெடுதலாக்கி விடாமல் நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு கேட்டுட்டு நீங்க என்ன செய்யணும், செயல்படுத்தணும். ஒரு வியாதி வருதுங்க, அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும், அப்பதான் அது என்ன செய்யும், குணமாக நமக்கு தெரியுங்க. ஆனா நம்பிக்கை வைக்கிறோம், ஆனா என்ன செய்வதில்லை, அதை முழுமையா ஏற்றுக்கொள்றதில்லை. ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்தாலும் கூட அந்த வைத்தியத்தின் மூலமாக குணமானாலும் அல்லாஹுதான் குணமாக்கினான் என்ற யக்கீன் உள்ளத்தில் வராத வரை அது டாக்டர், இந்த டாக்டர்கிட்ட போனேன், ஒரு ஊசி போட்டாரு, ஒரு ஊசி போட்டு மருந்து கொடுத்தாரு, சரியா போயிருக்கு அப்படிங்கிற வார்த்தை கூட ஷிர்க் என்பதாக சொல்கின்றார்கள். பெருமக்களே, ஷிர்க் கஃப்ரி என்பதாக சொல்கின்றார்கள். நாம் நம்முடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ்வினால் தான் ஏற்படுகின்றது என்ற எண்ணம் நமக்குள் வரும் வரை நாம் உண்மையான முஃமின்களாக, முஸ்லிம்களாக